இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வராதவர்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி KMUTக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் மேல்முறையீடு செய்வதற்கான ஆப்ஷன் இருந்தது. தற்போது அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் ஆன்லைனில் மனு மட்டுமே அளிக்க முடியும். புதிதாக நீங்கள் அப்ளை பண்ணுறதாலும் அல்லது ஏற்கனவே பணம் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் மனு அளிப்பதற்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் மூலமாக மனு அளிச்சிங்கன்னா, நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களோட அப்ளிகேஷனை அவங்க பரிசீலனை செய்துவிட்டு தகுதியான நபர்களுக்கு இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு எப்படி மனு அளிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன செய்யும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ரிசர்வ் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு CM ஹெல்ப்லைன் TNEGன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CM helpline.tnega.org ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் ஆகும். அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு ஆல்ரெடி மெம்பர் லாகின் இருக்கும், லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோடனே ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். 7 நம்பர் கொண்ட ஓடிபி பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு CM ஹெல்ப்லைன் சொல்லி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ட்ராக் கிரீவன்ஸ், ஃபைல் கிரீவன்ஸ், ஆஃபீஸர் லாகின் இருக்கும். மகளிர் உரிமை தொகைக்கு அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபைல் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சப்மிட் கிரீவன்ஸ்னு இருக்கும். இதில் பெட்டிஷனர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஃபீமேலாக எதுவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசபிள் ஏபிள் பர்சன் சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நோ கொடுத்துங்க. எஸ்என்எஸ் கொடுத்துக்குங்க. பப்ளிக் இண்டிவிஜுவல் அசோசியேஷன் இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணால் ஆதார் நம்பர் கம்பல்சரி என்டர் பண்ணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ண பிறகு டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் மகளிர் உரிமை தொகை இதுவரை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு கிரீவன்ஸ் டைப் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்டர் பண்ணுங்கள். கிரீவன்ஸ் சப் டைப்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் அமௌண்ட் பேங்க் டிடெக்ட் பண்ணிட்டாங்களா, அப்ரூவ் ஆகிடுச்சு, அமௌண்ட் கிரெடிட் ஆகலையா, எலிஜிபிள் கேஸா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய தாலுக், ரெவன்யூ டிவிஷன், ரெவன்யூ வில்லேஜ் பஞ்சாயத், கம்யூனிகேஷன் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் செலக்ட் பண்ணணும். பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் இருந்ததுன்னா நீங்கள் எது டிக் பண்ண தேவையில்லை. கிரீவன்ஸ் ஐடி இருந்தால் அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான கிரீவன்ஸ் சப்மிட் ஆகிட்டு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு 15 டேஸ்க்குள்ளேயே செக் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியான நபர் இருந்தால் உங்களுக்கான உரிமை தொகை கிடைக்கும். இதுதான் ஆன்லைன் மூலமாக மனு அளிப்பதற்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.